உமையவரிடம் உரைக்க வேண்டாம். சென்று வருகிறேன். பார்வதா உனக்கு ஆண்மை இருந்தார், உடலிலே திடம் இருந்தார், வீரம் இருந்தார், விவேகம் இருந்தார். அறுபட்ட என் சிரத்தை தொட்டுப்பார், தொட்டுப்பார். அறுபட்ட இத்தனை ஆணவமா? இதோ உன்னை இப்படியா விட்டு சென்றார். இந்த வரும் போதும் அனைவருமே இதே போன்று ஏக வசனம் பேசி நான் என்று ஆணவத்தில் ஆடுகின்றார். அறுபட்ட பிரம்ம கபாலத்தை என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே வீசுகிறேன்பா. நீ உரைத்த காரணத்தினால் அறுபட்ட சிரத்தை என் கரத்தால் தொட்டவுடனே உடலெல்லாம் நோக்கம் எடுத்து விட்டது. உடலெல்லாம் நோகிறது. அதற்காக ஒரு மாதம் ஒரு மாதம் பின்னர் நான் எங்கு சென்று கொண்டு வருவேன் பார்வதா? தாய் என்றுதானே என்னுடைய சிரத்தை அளித்தேன். உண்மைதான் சுவாமி. அறுபட்ட சிரம் என்னை பார்த்து பார்வதா சுவாமி இரு கண்கள் அரைந்தடி 2 மாதம் பார்வைகளாம் சிறிது சிறிதாக மங்கிக் கொண்டே வருகிறது. 2 மாதம் பின்னால் 2 மாதம் பின்னத்துக்கு நான் எங்கு செல்வது சுவாமி? 2 மாதம் பின்னால் கொடுக்க முடியாது. முடியாதா பார்வதா? சுவாமி
அப்பொழுதே வேண்டாம் என்று வருத்திருக்க கூடாதா? அகம் கொண்ட வினவனின் சிரத்தை அறிக்க சொன்னது இந்த பாவி நான் தானே உமையவன். சுவாமி, என் வார்த்தையை கேட்டு அந்த சிரத்தை அறுக்கலாம் உனக்கு எப்படி அவற்ற நிலைமை ஏற்படுத்திவிட்டது? சுவாமி, ஆண்டவன் தந்தான் வெடித்துக் கொண்டே வருகிறது. 4 மாத பிண்டங்கள் வேண்டும் பார்வதா. சுவாமி, 4 மாத பிண்டத்திற்கு நான் எப்படி சுவாமி கொண்டு வர முடியும்? 4 மாத பிண்டங்கள் கொண்டு வர முடியாது பார்வதா. சுவாமி, இந்த உலகத்தை ஆட்சி படைப்பது இந்த ஆதி சிவன். ஆனால் என்னையே ஆட்சி படைப்பது யார் தெரியுமா? என்னுள் இருக்கான் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் என்னுள்ளே இருந்து ஐம்புலனோ என்னுடைய ஐம்புலனும் வந்து கொண்டே வருகிறது. அதற்காக 5 மாத பிண்டம் வேண்டும் கொண்டு வர முடியுமா? முடியாது. நான் எப்படி சுவாமி கொண்டு வருவது? 5 மாதம் பிண்டம் என்னால் முடியாது பார்வதா. இந்த உலகத்திலே என்னால் கட்டுப்படுத்தப்பட்ட 6 சாஸ்திரங்கள் வருடாசம், அஸ்திராசிரம், 6 சாஸ்திரமா 6 ஆக
சாஸ்திரங்களும் என்னை பார்த்து ஏளனமாக நகைத்துக் கொண்டிருக்கிறது. சுவாமி 6 மாத பிண்டம் வேண்டும். சுவாமி 6 மாத பிண்டத்தை எப்படி நான் கொண்டு சுவாமி பார்வதா, என் அங்க பசி ஆற வேண்டும் என்றால், என் பசி தீர வேண்டும் என்றால் 7 உலகம் போறேன். அந்த 7 உலகம் சென்றால் எனக்கு 7 மாத பிண்டம் கிடைக்குமா? எப்படி சுவாமி நான் 7 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுப்பது? பார்வதா, என்னுடைய பேர்பட்ட நிலைக்கு காரணம் யார்? நீதானே சுவாமி. உண்மைதான் சுவாமி. பார்வதா, அந்த பசி அதிகமாச்சே. ஐயோ, நான் என்னுடைய அந்த பசி அதிகரித்தே இருக்கிறது. பார்வதா, இப்போது என்ன செய்வது சுவாமி? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? 8 திக்கில் உள்ள அர்த்தத்திற்கு பாலர்களும் சென்று பார்வதா, 8 திக்கும் செல்ல வேண்டும். அப்போதே வேண்டாம் என்று நான் மறுத்திருந்தால் உனக்கு எப்படி அவற்றை நிலைமை ஏற்பட்டிருக்கிறா? சுவாமி, இந்த உலகையே படியளக்கக்கூடிய கர்த்தா நீங்கள். உங்களுக்காக இப்படி அவற்றை சோதனை நடக்க வேண்டும் தெய்வமே. இந்த பாய்ச்சி நான் என்ன செய்வேன்? ஆண்டவா, ஆண்டவா. சுவாமி, திரவா அதோ மனக்கதவு
இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும், இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்று நான் படைக்கப்பட்டேன். நவ கிரகங்கள் சூரியன், சந்திரன், வருணன், வாயு, கேது, அங்காரன், புதன், வேழன், சனி என்று சொல்லக்கூடிய 9 நவகிரகங்களும் என்னால் படைக்கப்பட்டது. நவகிரகம் நகைக்கிறடி. கொண்டு வா. 9 மாத பெண்டத்தை எங்கே சாமி கொண்டு வருகிறார்? என் பற்கள் முதல் உள்ளம் பாத வரை பற்கள் எல்லாம் நொந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. அதற்காக சுவாமி நான் என்ன செய்வது சுவாமி? 10 மாத பிண்டம் கொண்டு வர வேண்டும். 10 மாத பிண்டத்தை நான் எப்படி கொண்டு வருவது சுவாமி? எங்கே சென்று குடிக்க முடியாது, குடிக்க முடியாதுல்ல? கொண்டுதான் சுவாமி. பார்வதா சுவாமி, என் பசி ஆற வேண்டும் என்றால், என் அகோர பசி தீர வேண்டும் என்றால், அகோர பசி தீர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன சுவாமி செய்ய போகிறீர்கள்? பார்வதா சுவாமி, சுடுகாடு சிறிமகன் செய்யும் தீங்கினை பாரும் கதியனவே வந்தோ விண்ணும் மண்